இந்தியாவில் கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பரவல் தற்போது அதிகரித்து வருகிறது. தமிழகத்திலும் கொரோனா பரவல் கணிசமாக உயர்ந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வு குறித்து கருத்து கூற பொதுமக்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வு குறித்து அனைத்து நுகர்வோர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவும் 3 வார காலத்திற்குள் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மே 31ஆம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி மணல் சிற்ப கலைஞர் சுதர்ஷன் பட்நாயக் ஒடிசாவின் பூரி கடற்கரையில் பிரம்மாண்டமான விழிப்புணர்வு மணல் சிற்பத்தை உருவாக்கினார். சிகரெட்டின் தீமையை விளக்கும் வகையில் எலும்புக்கூட்டை வடிவமைத்த அவர், குடும்பத்தில் இருந்து உங்களை விளக்கும் முன்னர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இண்டிகோ 2 போயிங் 777S விமானங்களை துருக்கி ஏர்லைன்ஸிடம் இருந்து குத்தகைக்கு பெற்று இயக்கி வருகிறது. இன்றுடன் இந்த குத்தகைக்கான அவகாசம் முடிவடையும் நிலையில் இண்டிகோ நிறுவனம் மேலும் 6 மாதங்களுக்கு அனுமதி கேட்டு உள்ளது. ஆனால் இந்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அனுமதி மறுத்து உள்ளது. இருந்த போதிலும் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படும் என்பதால் 3 மாதங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் அனுமதி அளிக்க முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணத்தின் ஸ்டேஃபன் நகரத்தில் செயல்பட்டு வரும் சுண்ணாம்புக்கல் குவாரியில் திடீரென பாறைகள் சரிந்து விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மற்றும் ஏராளமான எந்திரங்கள் பாறைகளுக்குள் புதைந்தன. இந்த விபத்தில் 14 தொழிலாளர்கள் பலியாகினர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய பாலஸ்தீனிய தூதர் ரியாத் மன்சூர், காசாவில் குண்டு வெடிப்பு, தீப்பிழம்பு, பசி, பட்டினி ஆகியவற்றின் நடுவே மக்கள் தவிப்பதாக தெரிவித்தார். அப்போது மனமுடைந்து கதறி அழுத அவர், தனக்கும் பேர குழந்தைகள் இருக்கிறார்கள். காசா குழந்தைகளின் நிலையை பார்க்க முடியவில்லை. காசாவின் குழந்தைகள் அண்டை நாடுகள் உள்ளிட்ட இடங்களிலும் அகதிகள் முகாமிலும் வாழ்வதை பார்க்க முடியவில்லை என்று வேதனையுடன் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் குஜராத்தை வெளியேற்றி மும்பை அணி 2வது தகுதி சுற்றுக்கு முன்னேறியது. எலிமினேட்டர் சுற்றில் குஜராத் அணி தோல்வி அடைந்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஆஷிஷ் நெக்ராவின் குழந்தைகள் மனமுடைந்து அழுதனர். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகின. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இந்த ஆண்டு ஆர்சிபி அணிதான் கோப்பையை வெல்லும் என்று ஏபி வில்லியர்ஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், பெங்களூரு ரசிகர்கள் கூறும் வாசகத்தை ஈசாலா கப் நம்பே சொல்ல வேண்டாம் என விராட் கோலி என்னிடம் கூறியுள்ளார். ஆனால் நமக்கான நேரம் வந்துவிட்டதாக நம்புகிறேன். ஆர்சிபி அணி முதல் முறையாக கோப்பையை வெல்லப் போகிறது என்று தெரிவித்தார்.